வணக்கம். இந்த டுடோரியலில் மேக்ஸ் ஈக்குவேஷன்ஸை எப்படி எம்எஸ் வேர்டில் டைப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் எக்ஸ் டைப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோம் ரிப்பன் டேபுக்கு வந்துட்டேன். ஹோம் ரிப்பன் டேபில் போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ட், சூப்பர் ஸ்கிரிப்ட்னு 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போது எனக்கு வந்து ஸ்கொயர் வேணும் அப்படின்றதுனால நான் சூப்பர் ஸ்கிரிப்டை ஆன் பண்ணுறேன். பாருங்கள், என் கர்சர் வந்து ரீசைஸ் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், ஆஃப் பண்ணுறேன், திருப்பி நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுச்சு. இப்போது நான் சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆன் பண்ண உடனே கர்சரோட பொசிஷன் ஸ்கொயருக்கு கரெக்டாக ரெடியாக இருக்குது. இப்போ நான் 2 ப்ரெஸ் பண்ணும்போது ஸ்கொயர் ஈஸியாக வந்துடும். திருப்பி நான் இதை ஆஃப் பண்ணுறேன், நார்மல் பொசிஷன் வந்துடுச்சு. ப்ளஸ் ஒய் போடுறேன், திருப்பி ஸ்கொயருக்காக இதை ஆன் பண்ணுறேன், 2 ஸ்கொயர் வந்துடுச்சு. திருப்பி இதை ஆஃப் பண்ணுறேன், நார்மல் பொசிஷன் வந்துடுச்சு, ஈக்குவல்ஸ் 25 அடிச்சிட்டேன். இப்போ இதே மாதிரி ஈக்குவேஷன்ஸ் நிறைய எல்லா ஈக்குவேஷன்ஸும் நம்ம இன்சர்ட் டேபுக்குள்ளே போயிட்டு இந்த ஈக்குவேஷன் அப்படின்ற இந்த மெத்தடில் நம்ம பண்ண முடியும். இப்போ ஈக்குவேஷன் இன்சர்ட் டேபில் ஈக்குவேஷன் அப்படின்ற இந்த ஆப்ஷன் மூலிமா இன்சர்ட் நியூ ஈக்குவேஷன் அப்படின்றத நான் கொடுத்துட்டேன். இப்போ இதில் கிடைக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் பயன்படுத்தி நம்ம எல்லா விதமான ஈக்குவேஷன்ஸும் டைப் பண்ண முடியும். எக்ஸாம்பிளாக இதே ஈக்குவேஷனை நம்ம இதில் எப்படி டைப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நான் ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் அதே ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. இது சப்ஸ்கிரிப்ட், இது சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆப்ஷன். இதை கிளிக் பண்ணுறேன், நம்மளுக்கு 2 ஸ்கொயர் பாக்ஸ் கிடைக்கிது. ஒன்று கீழேயும் ஒன்று மேலேயும் இருக்குது. இப்போது நான் ரைட் ஏரோ லெஃப்ட் ஏரோ மூலிமா அந்த பாக்ஸை செலக்ட் பண்ண முடியும். நான் லெஃப்ட் ஏரோ கொடுத்து ஃபஸ்ட்டு பெரிய பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி ரைட் ஏரோ அழுத்துறது மூலிமா செகண்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணி 2 ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். திருப்பி நான் ரைட் ஏரோ அழுத்தும் போது என் கர்சர் நார்மல் பொசிஷன் வந்துச்சு பாருங்கள். திருப்பி ரைட் ஏரோ அழுத்திட்டு நான் ப்ளஸ் சிம்பிள் போடுறேன். மீண்டும் எனக்கு இன்னொரு ஸ்கொயர் தேவைப்படுறதுனால மீண்டும் ஸ்கிரிப்டில் போயிட்டு மீண்டும் நான் என்ன பண்ணுறேன், சூப்பர் ஸ்கிரிப்டை ப்ரெஸ் பண்ணுறேன். மீண்டும் 2 பாக்ஸ் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஏரோ பயன்படுத்தி ஃபஸ்ட்டு ஒய் அடிக்கிறேன், அடுத்தது ரைட் ஏரோவை பயன்படுத்தி 2 அடிக்கிறேன். அப்புறம் மீண்டும் ரைட் ஏரோ அழுத்தும் போது இப்போ நார்மல் பொசிஷன் கர்சர் வந்துடுச்சு. இப்போ ஈக்குவல்ட் 25. இதுவே நான் இப்போ இதே ஃபார்முலாவை ஈக்குவேஷன் மூலிமா எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். இதே மாதிரி எல்லா ஈக்குவேஷன்ஸும் நம்ம போட முடியும். எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா திருப்பி இன்சர்ட்டில் போயிட்டேன், திருப்பி இன்சர்ட் நியூ ஈக்குவேஷனுக்கு வந்துட்டேன். இப்போது பாருங்கள், x ஈக்குவல் டு இந்த ஃப்ராக்ஷனுக்கு வந்துடலாம். ஃப்ராக்ஷனுக்கு வந்து இப்போது இந்த ஃப்ராக்ஷனில் இதை முதல்ல செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ஃபஸ்ட் பாக்ஸை செலக்ட் பண்ணிட்டு -b டைப் பண்ணுறேன். மீண்டும் இந்த ரேடிக்கல் அப்படின்ற இந்த மெனுக்கு வந்துட்டு இந்த ஃபஸ்ட் இருக்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இதை செலக்ட் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், மீண்டும் ஸ்கிரிப்ட் ஆப்ஷனுக்கு வந்து இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது ஏரோ கிளிக் மூலமா ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் எக்ஸ் சிம்பிளை நான் இதன் மூலிமா இன்சர்ட் பண்ணுறேன். மீண்டும் இதுக்கு போகிறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்ட் ஆப்ஷன் வரேன். அப்புறம் ஏரோ கிளிக் இதை செலக்ட் பண்ணுறேன், மைனஸ் இந்த ஏரோ கிளிக் மூலமாக ரீசைஸ் பண்ணிவிட்டு -4ac பாருங்கள் எப்படி ஈக்குவேஷன்ஸை நம்ம எம்எஸ் வேர்டில் போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.